அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு எடுத்துக்காட்டு 7.30. களிமண் கொண்டு செய்யப்பட்ட 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையினுடைய உயரம் காண்க. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு 24 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பு இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ இந்த கூம்பியை எப்படி மாத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில், உருளையாக மாற்றும் போது நம்மளுக்கு அந்த உருளையினுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு H1 மற்றும் H2 என்பன முறையே கூம்பு மற்றும் உருளையினுடைய உயரம் என்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். R என்பது கூம்பின் ஆரம் என்க. இப்போ இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் படி ஒரே ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா, கூம்பினுடைய உயரம் H1 ஈக்குவல் எவ்வளவு கொடுத்துட்டாங்கன்னா 24 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்துக்கு மாற்றும் போது ரெண்டினுடைய கன அளவும் சமமாக தான் இருக்கும். அப்படின்னா இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தேவை? உருளையினுடைய உயரம் வேணும். அப்படின்னா இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளையின் கன அளவு ஈக்குவல் டு அது எதனுடைய கன அளவுக்கு சமமாக இருக்கும்? கூம்பின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். கூம்பின் கன அளவு. சரி, இப்போ உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் ஈக்குவல் டு கூம்பின் கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். இப்போ ரெண்டினுடைய உயரமும், இப்போ நம்மளுக்கு உருளையினுடைய உயரத்தை என்னன்னு சொல்லியிருந்தோம்னா H2னும் கூம்பினுடைய உயரத்தை H1 அப்படின்னு எடுத்திருந்தோம். இப்போ நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க, அதே ஆரமுள்ள உருளையாக மாற்றப்படுகிறது அப்படின்னா இப்போ கூம்பினுடைய ஆரமும் சரி உருளையினுடைய ஆரமும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமம். அப்படின்னா இப்போ இதுலேருந்து என்ன பண்ணிடலாம்னா, இந்த பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் எப்படி கிட்டோம்? H2 ஈக்குவல் டு 1/3 இன்டு H1. இப்போ 1/3 இன்டு H1 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூம்பினுடைய உயரம் 24 சென்டிமீட்டர். அப்படின்னா இப்போ 24 அதை அடிக்கலாம். 1 3 3 8 3 24 அப்படின்னு வரும். இதுலேருந்து H2 ஈக்குவல் டு 8. இப்போ என்ன சொல்லிடலாம்? தேர்ஃபோர் உருளையின் உயரம் நம்மளுக்கு கேட்டிருந்தது உருளையினுடைய உயரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ உருளையின் உயரம் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 8 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதான் இதனுடைய ஆன்சர்.